மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். எனக்கு தெரிஞ்சு இந்த மேடை அவருக்கு எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னா, எல்லாரையும் போட்டு அடிப்போம், நம்மளை தனிச்சு விட்டாங்க, நம்ம தனியாக தான் நிற்க போறோம், ஸோ நம்ம எல்லாரையும் போட்டு அடிப்போம், இறங்கி ஒரு சம்பவம் பண்ண மாதிரி தான் வந்துட்டு ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. நெஞ்சில் குடியிருக்கும் சேலம் மக்களே, மற்ற கட்சிகள் ரொம்ப ஈஸியாக மாநாடு நடத்துகிறாங்க, ஒரு ஹாலில் வந்து சின்ன கூட்டம் போட்டுக்கிறாங்க, அவங்க பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கு மட்டும் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க, அதனால தான் வெளியே வர முடியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாரு. விஜய் சேலத்துக்கு புறப்படுறாரு, இங்கே வந்து பிரேக்கிங் வருது, இந்த மாதிரி 5000 ரூபாய் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்திருக்குன்னு சொல்லி முதல்வர் அவர்களே வந்து ஒரு வீடியோவும் போடுறாரு. இவர் போயிட்டு ஒரு மணிக்கு வந்து அதை முடிச்சு விட்டாருங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 5000 ரூபாய் அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காசு அள்ளி கொடுப்பாங்க, எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கோங்க, வச்சுக்கிட்டு சந்தோஷமாக அவங்க வர்றாங்க தெரியுமா ஓட்டு கேட்டு, அவங்க செவிலே வந்து விசில் அடிச்சு விடுங்க. வாங்கிக்கங்க, வாங்கிக்கிட்டு அவங்க காதிலே விசில் ஊதி அனுப்புங்க. இதை தாண்டி வந்து ஒரு சவால் விடுறாரு. என்னன்னா, அனுபவம் இல்லை அப்படிங்கிறதா வந்து தாவேக மேலக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு. நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணிட முடியும், உங்களுக்கு அனுபவம் இருக்கா அப்படின்னும் போது, எங்களுக்கு அனுபவம் இல்லை, கொள்ளையடிக்கிறதுல எங்களுக்கு அனுபவம் இல்லை. விஜய் வந்து 30% சொல்கிறாரு, அவங்க கட்சிக்காரங்க 35, 40ன்னு எங்கெங்கேயோ போயிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் கருத்து கணிப்பு படி பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு ஒரு கணிசமான வாக்குகள் இருக்குது. உங்களுடைய வெற்றி சின்னம் குறிப்பாக ஒரு சேனல் நடுநிலையாக செய்தி போடுற மாதிரி டிபேட்ஸும் அங்கே நடக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான செய்திகளையும் போடுறாங்க. முழுக்க ஒரு மீம் பேஜ் மாதிரியே வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்காங்க. இந்த கூட்டத்தில் துரதிருஷ்டவசமாக வந்துட்டு சூரஜ் அப்படிங்கிற ஒரு வடமாநில இளைஞர் வந்து இறந்து போயிட்டாரு. என்னப்பா ஏடிங்க தானப்பா எதிர்கட்சின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ டிவிகே போட்டு இந்த அடியே அடிக்கிறீங்களே, என்ன கொடுக்க முடியுமோ அதுதான் நான் கொடுக்க போகிறேன், தேவையில்லாமல் நான் எதையுமே பண்ண மாட்டேன்னு விஜய் அவர்கள் சொல்கிறாரு. தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் அவர் டிக்ளேர் பண்ணுறாரு. திரும்பவும் நான் சொல்கிறேன், டிவிகேக்கும் டிஎம்கேக்கு மட்டும்தான் போட்டி. இங்கே ஸ்டாலினா விஜயா அப்படின்னு சொல்லி தன்னை வந்து நிலைநிறுத்திட்டே இருக்காரு. என்னைக்கு வந்து விஜய் அவர்கள் திமுகவை கடுமையாக எதிர்க்க ஆரம்பிச்சாரோ அன்னைக்கு தான் அவருடைய இமேஜ் வந்து மேலே போயிட்டே இருந்துச்சு. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. இந்த மேடையில் அவர் சொன்ன பதில் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, பிஜேபி ஆல்ரெடி டெலிட் பண்ண கட்சி, அது ஒரு டார்க்னஸில் கல்ல விட்டு எறிகிற மாதிரி, அதை போய் நான் ஏங்க சீண்டணும். நாளைக்கு ஏதாவது ஒரு சர்க்கிள் வந்தாலுமே எதிரி யாருன்னும் போது டிஎம்கே இவ்வளோ பெரிய கட்சி ஒரு எதிர்த்தான் பார்த்தியா அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து நிற்கும். இன்னொன்று, மக்கள் மனசில் பதிஞ்சிடும், ஓ டிஎம்கேக்கு ஆப்போசிட் டிவிக்கு ஏதாப்பா பயங்கர எதிர்கட்சியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி. தமிழக வெற்றி கழகம் 3ஆம் ஆண்டு விழா அதை கடந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் சேலத்தோட மாவட்ட நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் இன்னைக்கு கலந்துக்கிட்டாரு. சேலத்தில் விஜய் என்ன பேச போகிறார் அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு. ஏன்னா அந்த கூட்டணிகள் யாரும் சேரலை, அதுக்கு விஜய் என்ன பதிலடி கொடுக்க போகிறாரு, தொடர்ந்து அவர் மேலே அவ்வளோ விமர்சனங்கள் வச்சாங்க, அந்த விமர்சனங்களுக்குலாம் என்ன பதிலடி கொடுக்க போகிறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு. தாவேகாவை தாண்டி மற்ற கட்சிகள்லையுமே விஜய் அவர்கள் என்ன பேச போகிறாருன்னு பார்க்கலாம், என்ன சொல்ல போகிறாருன்னு பார்க்கலான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. இது ஒரு பக்கம், அதாவது என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத செகண்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஊடகத்தை பற்றி ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது ஒன்று சொல்லியிருப்பார். என்னென்னா, ஒரு கொஸ்டின் ஒரு பக்கம் ஒரு நிருபர் கேட்டுக்கிட்டே இருப்பார், அது திரும்ப அவாய்ட் பண்ணிட்டே இருப்பார், அதை கேட்காதன்ட்டு திரும்ப அவர் கேட்கும் போது, எனக்கு வந்து உங்ககிட்ட பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுமையாக பேச ஆரம்பிச்சிருவார். நீ எந்த சேனலு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், ஒவ்வொரு கட்சியும் ஒரு சேனலை வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு கேள்வி கேட்பீங்க, நான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஊடகத்தை திரும்ப திட்டிகிட்டே இருப்பார். அதுக்கு மேலே வந்து பொறுமை தாங்க முடியாமல் சொல்லுவார், நான் ஏதாவது குண்டக்க மண்டக்க பேசி விட்டுருவேன் பார்த்துக்கன்னுலாம் சொல்லுவார். ஸோ அந்த அளவுக்கு அவரை வந்து கட்டுப்பேத்தி அவரை வந்து ஒரு மாதிரி ஒரு மோசமான ஆளாக மாற்றி அந்த மாதிரி கேட்டதே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 2-3 சேனல் இருந்தாங்க. அவங்க திருந்திட்டாங்க, சரி மாறிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ன வரைக்கும் அவங்க மாறலை அப்படிங்கிறத வந்துட்டு இன்னைக்கு கூட பார்க்க முடிஞ்சுது. குறிப்பாக ஒரு சேனல், அந்த சேனல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டிஎம்கே சப்போர்ட் பண்ணுற சேனல் தான் ஒத்துக்கலாம், அதுக்காக நடுநிலையாக செய்தி போடுற மாதிரி டிபேட்ஸும் அங்கே நடக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான செய்திகளையும் போடுறாங்க. முழுக்க ஒரு மீம் பேஜ் மாதிரியே வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்காங்க. காலையில் விஜய் அவர்கள் வீட்டை விட்டு புறப்படும் போது என்ன போடுறாங்க அப்படின்னா, வீட்டை விட்டு வெளியே வந்தார் விஜய் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அதாவது வீட்டுக்குள்ளேயே அவர் இருக்காரு, அவர் வெளியே வரமாட்டார் அப்படிங்கிறத சொல்லணுன்றதுக்காக
அங்கேருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா அவர் வண்டி பின்னாடி வந்து ரசிகர்கள் ஓடி வர்றாங்க, ரசிகர்கள் முந்தி அடிச்சுட்டு போகிறாங்கன்னு அப்படின்னு ஒரு கார்டு வருது. காலையில் வந்துட்டு அந்த மைதானம் நிரம்பவே இல்லை, விஜய்க்காக அந்த கூட்டம் வந்து கூடவே இல்லை, பெரிய கூட்டம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் போடுறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 5000 பேர் தான் அனுமதி. அது வந்து ஒரு 13 ஏக்கரில் ஒரு பெரிய நிலம். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சுற்றி மலைகள்லாம் சூழ ஒரு பெரிய மைதானம். அந்த மைதானத்தில் 5000 பேர் வந்து கலக்க நிற்கணுன்றதுக்காக தான் கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அதை வந்து ட்ரோனில் காட்டி இந்த மாதிரி பாருங்கள் கூட்டமே இல்லைன்னு சொல்லி காலைல நியூஸ் போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு தொண்டர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க பார்த்தீங்களா, கூட்டம் முடிஞ்சு வெளியே போகும்போது அந்த பேரிகார்டெலாம் ஏறி குதிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படின்னா கூட்டம் முடிஞ்சா ஏறி குதிச்சு போக தான் செய்வாங்க, உன் தலையிலையா போவாங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் போடுறாங்க, உன் தலைமையில் ஏரியா போவாங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ்லாம் போட்டு அந்த சேனலை பற்றி திரும்ப கமெண்ட்ஸில் போட்டுமே அடுத்தடுத்து என்னென்ன பண்ணலான்ற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த கூட்டத்தில் துரதிர்ஷ்டவசமாக வந்துட்டு சூரஜ் அப்படிங்கிற ஒரு வடமாநில இளைஞர் வந்து இறந்து போயிட்டார். அவர் இறந்ததுக்கு அப்புறமா அதுக்கான செய்தி, அதாவது எதுக்காக இறந்தார் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. அவர் வெயில்னால மயங்கி விழுந்திருக்காரு. விழுந்ததுக்கு அப்புறமா முதலுதவி செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸில் கொண்டு போகும்போது அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற செய்தி மட்டும்தான் இப்போ வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கு தாவேகா தரப்பில் கூட இப்போ நிர்மல்குமார் அவர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த செய்தியை கையில் எடுத்த அந்த சேனல் நேராக அந்த குடும்பத்துக்கு போகிறாங்க. அவங்க அழுகிறத எடுத்து வீடியோவாக போடுறாங்க. அடுத்து அவங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட போய் பேட்டி எடுக்கிறாங்க. சூரஜ் யார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு இது கொடுத்து அது தனியாக ஒரு இதில் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா தாவேகா அந்த கூட்டம் நடந்த பக்கத்தில் ஒரு சடலம், அடையாளம் தெரியாத ஒரு சடலம் வந்து மீட்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தி எப்படி அவங்க கேரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விஜய் கூட்டம் நடைபெற்ற இடத்திற்கு அருகில் அடையாளம் தெரியாத சடலம் மீட்பு அப்படின்ற ஒரு செய்தியை நீங்கள் ஹெட்லைன் மட்டும் படிச்சிங்கன்னா என்ன தோணுன்னா, ஒரு கூட்டத்துக்கு வந்தவங்க தான் இறந்து போயிட்டாங்களோ, எப்படி கரூர் சம்பவம் மாதிரி இங்கே வந்து அதே மாதிரி 2 பேர் இறந்து போயிட்டாங்களோ அந்த மாதிரி தான் நமக்கு தோணுமே தவிர நமக்கு டக்குன்னு வந்து ரியலைஸ் ஆகாது. ஏதோ பக்கத்தில் இறந்துருக்காங்க, பட் அது என்ன எதுன்னு விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் ஃபஸ்ட்டு மைண்ட் செட்டில் நம்ம செட் ஆகிடுது. எப்படின்னா விஜய் வெளியே வந்தாலே இங்கே இறந்து போயிடுவாங்க அப்படின்ற மைண்ட் செட்டை கொடுக்கணுன்றதுக்காகவே இந்த நியூஸ் தலைப்புலையே, நாங்களும் ஜேர்னலிஸ்ட் தானே, எங்களுக்கு தெரியும்ல ஒரு தலைப்பை எப்படி போட்டால் அதை மக்கள் எப்படி படிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காகவே அந்த தலைப்பை வந்து அவ்வளோ சீரியஸான விஷயத்த ரொம்ப அசால்ட்டாக அந்த தலைப்பில் போட்டு பல செய்திகளை பார்க்குறோம். அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கிளம்பி போனதுக்கு அடுத்து இந்த இடத்துல தான் அந்த இறந்த சம்பவம் நடந்துன்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் சேனல் லைவே போகிறாங்க. இந்த மைதானம் பாருங்கள், இவ்வளோ வெயில் அடிக்குது, இங்கே வந்துட்டு மொட்டை வெயில நிற்க வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி ஓஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வந்து இந்த டீஹைட்ரேட் ஆகாமல் குடிக்கிறதுக்கு, அது பிஸ்கட் பாக்கெட்டு, தண்ணி பாட்டில் எல்லாமே வந்து தாவேகா தரப்புலையும் கொடுத்துருக்காங்க. முன்ன வந்து வெயிலில் இவ்வளோ பிரச்சனை ஆகுதுன்றக்கா ஒரு கேப்பும் கொடுத்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் லேட்டாகவே வாங்க, ஏன்னா விஜய் அவர்கள் வர்ற டைமும் கரெக்டாக நீ வர டைம் ஒரே மாதிரி இருக்க மாதிரிலாம் பண்ணி ரொம்ப கட்டுப்பாடோட QR கோடெலாம் கொடுத்து தான் அனுப்புகிறாங்க. இதை தாண்டி காவல்துறை அங்கே இருக்குது. காவல்துறை தான் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி அனுப்புது. விஜய் அவர்கள் உள்ளே வரும்போது சரி வெளியே வரும்போது சரி அவங்க தான் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி அனுப்புகிறாங்க. அவங்க இருந்துமே ஒரு பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னா அப்போ இது என்ன பிரச்சனைன்றதை ஃபஸ்ட்டு தீர்மானிக்காமல் எடுப்பில் இந்த மாதிரி நடந்துருச்சு பாருங்கன்னும் போது எல்லாருக்கும் மனசில் ஒரு பதற்றம் வரும். என்னன்னா, இப்போ ஒரு விஜய் மீட்டிங் போனால் அப்படி ஆகிடுமா, அப்போ ஒரு கட்சி மீட்டிங் போனால் அப்படி ஆகிடுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து ஒரு மாதிரி கஷ்டமாகவும் டாக்ஸிக்காகவும் இருந்துச்சு. ஆனால் அந்த சேனலுக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான், நீங்கள் ஒர்க் பண்ணுற அதே தமிழ்நாட்டு சேனலில் தான் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 போராட்டம் உயிர்ப்போடு போயிட்டுருக்கு. இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டமாக இருக்கட்டும், நள்ளிரவில் கைது பண்ணாங்க இல்லையா தூய்மை பணியாளர் போராட்டமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த போராட்டங்கள் எல்லாமே உங்கள் சேனல் லைவ் வந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. அந்த போராட்டத்தில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் போய் யார்ட்டையும் மைக் நீட்டி கேட்ட மாதிரியும் தெரியல. ஸோ நடுநிலை அப்படிங்கிறத தாண்டி வந்து நாங்கள் இந்த சார்பில் தான் இருக்குங்கிறத நீங்கள் அவ்வப்போது காட்டிட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, எதிர்கட்சி ஏடிஎம்கே அடிக்கிறத விட அதிகமாக வந்து டிவிகே அடிக்கிறீங்க. அதுதான் ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருக்குது. என்னப்பா ஏடிஎம்கே தானப்பா எதிர்கட்சின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ டிவிகே போட்டு இந்த அடியாக அடிக்கிறீங்களே அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும் இருந்துச்சு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கிற வரைக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது, இது வரைக்கும் விஜய் அவர்கள் பேசின விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப சினிமாத்தனமாக பேசுகிறாரு, ரொம்ப டீப்பாலாம் வந்து பேசலை, இறங்கி அடிக்கிறதுக்கு அவருக்கு வந்து ஒரு பயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு கட்சியை மட்டும்தான் பேசுகிறாரு, ஒரு கட்சியை பேச மாட்டாரு, இல்லை ஒரு கூட்டணிக்காக இந்த கட்சியை பற்றி பேசவே மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேடை அவருக்கு எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா,
எந்த இதுவுமே இல்லை, நமக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எல்லாரையும் போட்டு அடிப்போம். நம்மளை தனிச்சு விட்டாங்க, நம்ம தனியாக தானே நிற்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாரையும் போட்டு அடிப்போம், நமக்கு யாரெல்லாம் ஆப்போசிட்டாக இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் அடிப்போன்ற மாதிரி இறங்கி ஒரு சம்பவம் பண்ண மாதிரி தான் வந்துட்டு ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே வா விஜய்ன்னு சொல்லிட்டு தான் அவருக்கு மேலே வைக்கக்கூடிய ஒரு பெரிய விமர்சனமாக இருக்குது. எதுக்கெடுத்தாலும் வீட்டில் இருந்தால் அறிக்கை விடுறாரு, வெளியே வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நான் வெளியே வர நினச்சா எனக்கு வந்து ஒரு நிபந்தனைகள் கொடுக்குறாங்கங்க. அந்த நிபந்தனை எஸ்ஓபின்னு சொல்லுவோன்னு நினைக்கிறேன். அந்த நிபந்தனைகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எனக்கு மட்டுமே தனியாக ரெடி பண்ணுற மாதிரி, ஸ்டாலின் அவர்களே ரெடி பண்ணுற மாதிரி ஒரு நிபந்தனைகள் கொடுக்குறாங்க. மற்ற கட்சிகள் ரொம்ப ஈஸியாக மாநாடு நடத்துகிறாங்க, ஒரு ஹாலில் வந்து சின்ன கூட்டம் போட்டுக்கிறாங்க, அவங்க பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கு மட்டும் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க, அதனால தான் வெளியே வர முடியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாரு. இதை தாண்டி வந்து இப்போ ரீசன்ட் டைமில் இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்குறது அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த தேர்தல் சமயத்தில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ காசு பிடிப்பட்டது, அவ்வளோ காசு பிடிப்பட்டுன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதை தாண்டி ஆளுங்கட்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டைமில் தேர்தல் நெருக்கத்தில் புதிய புதிய திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்துவாங்க, இல்லை பழைய திட்டங்களை வந்து கொஞ்சம் வந்து இன்னும் மக்களை கவர்ற விதமாக மாற்றி கொடுப்பாங்க. அந்த வகையில் மகளிர் உரிமை தொகை வந்து 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இன்னும் அடுத்த 3 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாது, ஏன்னா வந்து தேர்தல் தேதி அறிவிச்சதுனால கொடுக்க முடியாது. இதை முடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மொத்தமாக நாங்கள் உங்களுக்கு வந்து 3000 ரூபாய் வந்து இந்த மாதமே போட்டுருவோம் சொல்லி ஒரு 3000, ப்ளஸ் வந்து இந்த கோடை காலத்துக்கு சிறப்பு தொகுப்புன்னு சொல்லி ஒரு 2000. அதாவது இந்த 3000 கூட வந்து ஓரளவுக்கு ஓகே, அந்த 2000 தான் கொஞ்சம் இடிக்குது. ஏன்னா இந்த 3000 கூட நீங்கள் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா கொடுக்குறீங்க, சரி ஓகே 3 மாதம் சேர்த்து கொடுத்துறீங்க, தேர்தலில் கொடுக்க முடியாது, மக்கள் மேலேயும் பெண்கள் மேலேயும் அவ்வளோ அக்கறை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த கோடை காலம் 2000 ரூபான்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து 2025, 24 கோடை காலம் வரவே இல்லையா? எடப்பாடி அவர்கள் அப்படி தான் கேட்குறாரு. அப்போலாம் கோடை காலம் வரலையா? அப்போ உங்களுக்கு வந்து வெயிலே அடிக்கலையா? இப்போ மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அங்கே ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யுது. ஸோ விஜய் இதை எப்படி வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு அப்படின்னா, விஜய் சேலத்துக்கு புறப்படுறாரு, இங்கே வந்து பிரேக்கிங் வருது, இந்த மாதிரி 5000 ரூபாய் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்திருக்குன்னு சொல்லி முதல்வர் அவர்களே வந்து ஒரு வீடியோவும் போடுறாரு. காலங்காத்தால் அதிகாலையிலே ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு. இவர் போயிட்டு ஒரு 1 மணிக்கு வந்து அதை முடிச்சு விட்டாருன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 5000 ரூபாய் அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காசு அள்ளி கொடுப்பாங்க, எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கோங்க, வச்சுக்கிட்டு சந்தோஷமாக அவங்க வர்றாங்க தெரியுமா ஓட்டு கேட்டு, அவங்க செவிலே வந்து விசில் அடிச்சு விடுங்க. அதாவது எனக்கு ஓட்டு போட்டுருங்க, காசை வாங்கி வச்சுக்கோங்க, ஓட்டை எனக்கு போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னாச்சு அப்படின்னா, இந்த 5000 பெண்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, இன்னொரு சைடு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, ஆனால் வந்து ஓட்டை எனக்கு மட்டும் போட்டுருங்கன்னு சொல்லி விஜய் அவர்கள் அந்த மொத்தமாக அந்த விஷயத்தையே வந்து அப்படியே என்ன சொல்லுவாங்க, மழுமடிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இது மறக்கடிச்சிட்டாரு. ஸோ முழுக்க முழுக்க வந்து விஜய் மேலே ஃபோக்கஸ் வர மாதிரி விஷயத்த கொண்டு வந்துட்டாரு. இன்னொன்று இது ட்ரோல் ஆகுமா இல்லை வந்து இது வந்து ஃபியூச்சர் திங்கா அப்படின்றது தெரியல. குட்டி நண்பா நண்பீஸ்க்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன்னு சொல்லிட்டு, உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் சித்தி சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா எல்லாருக்கும் வந்து விசில் சின்னத்தில் ஓட்டு போட சொல்லி சொல்லுங்கள், குட்டி நண்பா நண்பீஸ்ன்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு டார்கெட் பண்ணி சொல்கிறார். வீட்டில் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பல வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவிக்கு கொடி போட்டு நிறைய குட்டிஸ் இதெல்லாம் வீடியோ பண்ணுறாங்க. ஸோ அதை டார்கெட் பண்ணி விஜய் அவர்கள் பண்ணும்போது அப்போ வந்து ஒரு சமூக வலைதளங்கள்லாம் வந்து பார்க்குறாரு, எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து பேசும்போது விஜய் அவர்கள் வந்து இப்போ உள்ள வீட்டுக்கு போகிறாரு, வர்றாரு, வெளியே வர்றாரு, பெருசாக அவருக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னும் போது, இல்லை இந்த விஷயங்கள்லாம் அவர் நோட் பண்ணிட்டு தான் இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. இதை தாண்டி வந்து ஒரு சவால் விடுறாரு. என்னென்னா, அனுபவம் இல்லை அப்படிங்கிறதா வந்து தாவேக மேலக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு. நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணிட முடியும், உங்களுக்கு அனுபவம் இருக்கா அப்படின்னும் போது, எங்களுக்கு அனுபவம் இல்லை, கொள்ளையடிக்கிறதுல எங்களுக்கு அனுபவம் இல்லை, மற்றபடி வந்து நாங்களும் கற்றுக்கிட்டு ஒரு நல்லாட்சி கொடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன் எம்ஜிஆர் படித்தாரா, காமராஜ் படித்தாரா, ஏன் அவங்கெல்லாம் வந்து நல்லாட்சி கொடுக்கலையா அப்படின்னும் போது என்னாலையும் கொடுக்க முடியும், நல்ல அதிகாரிகள், நல்ல ஒரு அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய நல்ல அமைச்சர்களை வச்சு அதனால் நல்லாட்சி கொடுக்க முடியும்னு சொல்லி ஒரு விஜய் உறுதியும் சொல்கிறார். இதை தாண்டி சவால்னு சொன்னேன் இல்லையா, என்ன அப்படின்னா, யாரோ ஆரம்பித்த கட்சியை நீங்கள் வச்சுக்கிட்டு அதில் வந்து நீங்கள் இப்போ வந்து ஆட்சி பண்ணுறதா இருக்கட்டும், அதிகாரத்தில் இருக்கிறதா இருக்கட்டும், நீங்கள் அந்த கட்சியை நடத்துகிறதா இருக்கட்டும், அப்படிலாம் பண்ணுறீங்கல்ல, நீங்கள் தனியாக கட்சியை ஆரம்பித்து பெருசாலாம் வேணாம், 1% வாக்கு எடுத்து காட்டிருங்க பார்ப்போம். இன்றைக்கி நான் தனியாக கட்சியை ஆரம்பித்து இன்றைக்கி 30% வாக்குகள் வாங்குற அளவுக்கு என் கட்சியை வளர்த்து கொண்டு போயிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நடிகர், ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் இருக்கேன், அதனால் நான் 30% வாங்கிடுவேன் அப்படின்னு ஒரு தெனாவட்டா சொல்லாமல்
33 வருஷமா தமிழக என்ன சொல்லுவாங்க விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு 33 வருஷமா நான் வந்து வேலை செஞ்சு இன்னைக்கு 75 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் சொல்லக்கூடிய கட்சிக்கு ஒரு சிம்ம சொப்பனமா அது நிற்கிறதே எவ்வளவு விஷயம் தெரியுமா அப்படின்ற மாதிரி விஜய் சொல்றாரு. விஜய் வந்து 30% சொல்றாரு, அவங்க கட்சிக்காரங்க 35 40ன்னு எங்கெங்கயோ போயிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ வரைக்கும் கருத்து கணிப்பு படி பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு ஒரு கணிசமான வாக்குகள் இருக்கு. அது 15 20 25 அது வாட் எவர் வாக்குகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா 2026 விஜய் சொல்ற மாதிரி கணிக்க முடியாத தேர்தல். இப்போ விஜய்க்கு இவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்குன்றதே வந்துட்டு சொல்ல முடியாது. அது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ அதை வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கடந்த பேச்சிலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு விஷயம் வந்து விஜய் அவர்கள் மென்ஷன் பண்ணியது, ஜெயலலிதா அவர்களை பற்றி இது பண்ணியிருந்தார். அதாவது பார்த்தீங்கன்னா ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு அதிமுக சொல்லிட்டோம். அப்படி பார்க்கும்போது ஜெயலலிதா அவர்கள் A1 குற்றவாளியா வந்து ஜெயிலுக்கு போற வேண்டிய நிலைமையில இருந்து தான் அவங்க இறந்து போனாங்க. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி வந்துட்டு ஜெயலலிதாவை மட்டும் விட்டுட்டு சொல்ல முடியும், அவங்களையும் சேர்த்து தானே சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னொரு தடவை இந்த NTTV பேட்டியில கூட வந்து ஜெயலலிதாவை ரோல் மாடல்னு சொல்றாரு. அது எப்படி ஊழல் கட்சியில ஊழல் ஆட்சின்னு சொல்றீங்க, ஊழல் சக்தின்னு சொல்றீங்க, அப்படி ஊழல் செஞ்சவங்களை எப்படி இங்கே ரோல் மாடலா வச்சுப்பீங்கன்ற மாதிரிலாம் கேள்விகள் எழுப்புனாங்க. அதுக்கு விஜய் விளக்கம் சொல்லுவார் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மேடையிலையுமே ஜெயலலிதா அவர்களை மென்ஷன் பண்ணி தான் சொன்னார். அதாவது கட்சி ஆரம்பித்த அண்ணாவை மறந்துட்டீங்க, கட்சி ஆரம்பித்த எம்ஜிஆரை மறந்துட்டீங்க, கட்சியை வளர்த்தெடுத்த ஜெயலலிதா மேடமையும் நீங்கள் மறந்துட்டீங்கன்னு சொல்லி அவங்கள மென்ஷன் பண்ணுறாரு. ஜெயலலிதா மேலே அவருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா அவங்கள பற்றி ஏன் அவர் வந்து ஊழல் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இதை பேசுகிறாருங்கிறதும் எனக்கு புரியலை. அது மட்டும் கொஞ்சம் முரண்பாடாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் இப்போ தொடர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து நிறைய கலாச்சி பேசினார். குறிப்பாக வந்து உங்கள் கனவை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச ஜெமினி பிரிட்ஜெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. 4.5 வருஷமாக நீங்கள் என்ன பண்ணீங்க, இப்போ போய் உங்கள் கனவை சொல்லுங்கன்னு கேட்குறீங்களே ஸ்டாலின் சார், இது வந்து நியாயமா சார்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் கேட்குறாரு. இதை தாண்டி ஏகப்பட்ட போராட்டங்கள், நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு இன்னைக்கு இடைநிலை ஆசிரியர் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டமாக இருக்கட்டும், ஏகப்பட்ட போராட்டங்கள் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த போராட்டங்கள்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை அப்படிங்கிற விஜய் சொல்கிறாரு. ஆனால் இந்த போராட்டங்களில் தாவேக்காவோட பங்கு என்னவா இருந்துச்சுங்கிறது ஒரு கேள்வி தான். ஏன்னா இத்தனை போராட்டம் நடக்குதுன்றதை விஜய் இன்னைக்கு சொல்கிறாரு, ஓகே. பட் அந்த தாவேக்கா தரப்பில் தாவேக்கா போய் நின்றுச்சா அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா பரந்தூர் சொல்கிறோம், அப்புறமா SIR சொல்கிறோம். இந்த பரந்தூருக்கு SIR இடைப்பட்ட பார்த்தீங்கன்னா இவ்வளோ போராட்டங்கள் இருக்குது. நீங்கள் இந்த 2 போராட்டத்தை மட்டுமே நம்ம மேற்கோளாக காட்டிக்கிட்டு ஒரு கட்சி எந்த போராட்டத்துலையுமே கலந்துக்காது அப்படிங்கிறத வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. ஆனால் வந்து டோட்டலாக கலந்துக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அங்கொன்றும் இங்கொன்றும் சில போராட்டங்களில் ஈடுபடுறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த அங்கன்வாடி ஊழியர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பால்வாடி, அந்த ஊழியர்கள் போராட்டத்தில் கூட வந்து கலந்துக்கிறதுக்காக போய் கேட்டிருக்காங்க. அப்போ கேட்கும்போது அவங்க அனுமதிக்கல. அப்புறம் இவங்க சமரசம் பேசி அவங்கள்ட்ட கேட்டு திரும்ப வந்துட்டு அவங்க போராட்டம் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில போராட்டங்களை கலந்துக்கிட்டாதான் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையே பிறக்கும். ஓகே, நமக்காக வருவார் போல அப்படின்னு சொல்லி. மேடையில் நான் வருவேன்றதை தாண்டி மக்களாக நின்னா மட்டும்தான் அந்த கட்சியும் சரி அந்த ஒரு முகமும் சரி அவங்கள்ட்ட போய் சேரும். ஸோ அதை வந்து ரொம்ப தெளிவாக வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக வாக்குறுதிகள், இவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, திமுக நிறைவேற்றினாங்களா, அதிமுக ரொம்ப கவர்ச்சிகரமான வாக்குறுதிலாம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். அதை விஜய் அவர்கள் மென்ஷனும் பண்ணிட்டு நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னா, இப்போ திமுக சொல்கிறோம் இவ்வளோ வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க, 9 லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படின்னு. அதிமுக அதுக்கு மேலே கொடுக்குறாங்க, 9 லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சீமானர்கள் வாக்குறுதிகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா தற்சார்பு கொள்கை, விவசாயம் பண்ணி நம்ம வந்துட்டு எல்லாரும் முன்னேறி வரலான்ற மாதிரி அவரும் ஒரு வாக்குறுதி கொடுப்பாரு. ஆனால் விஜய் என்ன கொடுக்க போறாருங்கிறது தெரியல. ஏன்னா இலவசங்கள் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாராங்கிறதே ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது. ஏன்னா பக்கா ப்ராக்டிக்கலாக என்ன கொடுக்க முடியுமோ அதுதான் நான் கொடுக்க போகிறேன், தேவையில்லாமல் நான் எதையுமே பண்ண மாட்டேன்னு விஜய் அவர்கள் சொல்கிறாரு. ஆனால் வந்து முதல் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க தெரிஞ்சவங்களுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்போம், தெரியாதவங்களுக்கு நாமே மீனை பிடிச்சி கொடுத்து வாழ வைப்போம்னு சொல்கிறாரு. அது இலவசங்களை தான் மென்ஷன் பண்ணி சொல்கிறாரான்றது ஒரு இது இருந்துச்சு. ஸோ இந்த வாக்குறுதிகளில் மேபி இலவசங்கள் இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை இளைஞர்களுடைய வேலைவாய்ப்புக்காக நான் உறுதி தருவேன், ஒரு நல்லாட்சி அமைகிற மாதிரி, சமூக நீதி, பெண்களுக்கான பாதுகாப்பு, இதில் உறுதியாக இருக்க மாதிரி தான் சில விஷயங்கள்லாம் பண்ணுவேன்னு சொல்கிறாரு.
இதெல்லாம் பண்ணாலுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கவர்ச்சிகரமான திட்டங்கள் தான் பல ஆட்சி மாற்றங்களுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கு. ஸோ அதையும் மனசில் வச்சு சில இலவசங்கள் இடம்பெறும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த இடங்களில் வந்துட்டு அதை நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு இருந்தாலும் மக்களோட அடிப்படை பிரச்சனைகள் தான் அதில் முக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா பாஜகவை தான் நான் எதிரியாக பார்க்குறேன், அதிமுக நான் எதிரியாக பார்க்குறேன்னு சொல்லி ஸ்டாலின் தொடர்ந்து சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா நம்மளுடைய எதிரி பெரிய ஆளாக எதிர்த்தா மட்டும்தான் நம்மளுடைய மைலேஜ் அங்கே வரைக்கும் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி பார்க்கும்போது அதிமுகவை பொருட்படுத்தாம ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் அவர் டிக்ளேர் பண்றாரு. ஆனா விஜய் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, நீங்க அங்கெல்லாம் போகாதீங்க, இங்க வாங்கன்னு இழுத்துட்டு திரும்பவும் நான் சொல்றேன், டிவிகேக்கும் டிஎம்கேக்கு மட்டும்தான் போட்டி, தூய சக்தி டிவிகேக்கும் தீய சக்தி டிஎம்கேக்கு மட்டும்தான் இங்கே போட்டி, நீங்கள் அங்கெல்லாம் போகாதீங்க, இங்கே ஸ்டாலினா விஜயா அப்படின்னு சொல்லி தன்னை நிலைநிறுத்திட்டே இருக்கார். என்ன காரணம் அப்படின்னா, என்னைக்கு விஜய் அவர்கள் திமுகவை கடுமையாக எதிர்க்க ஆரம்பிச்சாரோ அன்னைக்கு தான் அவரோட இமேஜ் மேலே போயிட்டே இருந்துச்சு. அப்போ எல்லாருமே கேட்டாங்க, ஏன் பிஜேபி எதிர்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிஜேபி ஏன் எதிர்க்க மாட்டீங்கன்றது பல மேடைகளில் அவர் பதில் சொன்னாலுமே இந்த மேடையில் அவர் சொன்ன பதில் ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, பிஜேபி ஆல்ரெடி டெலிட் பண்ண கட்சி, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வெளியே போன ஒரு கட்சி, அந்த கட்சியை பற்றி அது ஒரு டார்க்னஸில் கல்லை விட்டு எறிகிற மாதிரி, அதை போய் நான் ஏங்க சீண்டணும், திமுக தாங்க எதிரி, அதை தாண்டி இருக்கக்கூடிய எதுவுமே எதிரி கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, அப்போ இங்கே அதிமுக நாம் தமிழர் கட்சியெலாம் அவர் கன்சிடரே பண்ணலை. 2 முனை போட்டி தான், ஒன்று டிவிக்கே ஒரு டிஎம்கேன்றதை தொடர்ந்து டிக்ளேர் பண்ணிட்டே இருக்காரு. ஆக்சுவலி இது பண்ணுறதுல என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு ஏதாவது ஒரு சர்க்கிள் வந்தாலுமே எதிரி யாருன்னும் போது டிஎம்கே இவ்வளோ பெரிய கட்சி ஒரு எதிர்த்தான் பத்தியா அப்படிங்கிறது மட்டும்தான் நிற்கும். இன்னொன்று மக்கள் மனசில் பதிஞ்சிடும், ஓ டிஎம்கேக்கு ஆப்போசிட் டிவிக்கு ஏதாப்பா பயங்கர எதிர்கட்சியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அவங்க திட்டங்கள் எதிர்க்கிறாங்க, இது பண்ணுறாங்கன்றத தாண்டி ஒரு டைரக்ட் அட்டாக் மோடு இருந்துகிட்டே இருக்குது. ஒரு விஷயத்த சொன்னால் அவங்க பதறாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. இன்னொன்று இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற விஷயத்த ஃபஸ்ட்டு ஆரம்பித்து வச்சது திருமாவளவன் அவர்கள். அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் ஒரு மேடையில் சொன்னதுக்கு அப்புறமா, முதல் மாநாட்டிலே சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன், சொன்னதுக்கு அப்புறமா அது பெரிய ஒரு இதாக மாறும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த சமயத்தில் பெருசாக இல்லை. ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் திமுக கூட்டணி நிலைக்குமா நிலைக்காதா, காங்கிரஸ் கேட்கக்கூடிய விஷயங்களை கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்ற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இங்கே போயிட்டு இருக்கு. அது முக்கிய காரணமாக விஜய் அவர் அவரே கிரெடிட் எடுத்துக்கிட்டாரு, நான் போட்ட பொலிட்டிக்கல் பாம் தான் அப்படின்ட்டு. அது உண்மையும் கூட. இப்போ என்டிஏ ஆட்சி தான் அமையும்னு சொல்லி மத்தியில் சொல்கிறாங்க, இங்கே சொல்லும்போது அதிமுக தலைமையில் தான் ஆட்சின்னு இங்கே சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இங்கே கூட்டணி ஆட்சி வேணும்னு கேட்குறாங்க, பட் இங்கே திமுக கூட்டணி ஆட்சிலாம் ஒத்து வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ரெண்டுமே மாறி மாறி போயிட்டு இருக்கு. ஸோ இது ரெண்டுமே நடக்கும்போது நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா நான் தனிச்சு தான் நிற்க போகிறேன். ஏன்னா நம்ம இப்படி சொல்லியும் யாரும் வரல, யார் கூடயும் கூட்டணி போகலை, பேச்சுவார்த்தையும் பெருசாக இல்லை. அப்போ தனிச்சு தான் விஜய் நிற்க போகிறாருங்கிறத திரும்பவும் நிரூபணம் பண்ணியிருக்காரு. இதில் இப்படி ஹோல் திங்கில் எனக்கு விஜய் பேசணும் ரொம்ப பிடிச்சதாகவும் ரொம்ப நியாயமாகவும் ரொம்ப தேவையாகவும் நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, நிரந்தர டிஜிபி அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் விஜய் அவர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு அப்படின்ற மாதிரி சும்மா டீக்கல்ல உட்காந்து பேசுகிற மாதிரி பேசிட்டு போயிடுறாரு. ஒரு சொல்யூஷன் சொல்ல மாட்டாரு, உண்மையான காரணம் என்னங்கிறதெல்லாம் பேச மாட்டாருன்னும் போது எல்லா கட்சிகளுமே கிட்டத்தட்ட எல்லாருமே விமர்சனமாக சொல்கிறது என்னென்னா, ஒரு டிஜிபி நியமனம் பண்ணுறதுக்கு ஏன் தமிழ்நாடு அரசு தயங்குதுன்ற கேள்வியை கேட்டுகிட்டே இருந்தோம். இன்றைக்கி விஜய் அவர்கள் அந்த கேள்வியை கேட்குறது, ஏன் ஒரு டிஜிபி நியமனம் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நான் பேசிகிட்டு இருக்க கொஞ்சத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பார்த்தேன். கன்னியாகுமரியில் ஒரு காலேஜுக்கு பின்னாடி புதரில் ஒரு இளம் பெண்ணோட கம்பியில் கட்டப்பட்டு எலும்பு கூடா செய்யப்பட்டிருக்கா. அப்படியே கம்பியில் கட்டின ஒரு எலும்பு கூடா ஒரு இது கிடச்சிருக்குன்ற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் பார்த்தேன். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. விஜய் மென்ஷன் பண்ண மாதிரி போதை கலாச்சாரத்தில் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக, அதாவது இப்போ ரீசெண்டாக கூட பேசிகிட்டு இருந்தோம் நாங்கள், இந்த மது பழக்கம் அப்படிங்கிறலாம் தாண்டி இன்னைக்கு இந்த மெத்து கஞ்சா இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற மாதிரி கிடைக்குது. முன்னாடி மது பழக்கம் மட்டும்தான் பெரிய தவறான பழக்கம் நினச்சிருந்தோம், இப்போ இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்குதுன்ற மாதிரிலாம் செய்திகள் பார்க்கும்போது அதுக்கு சரியான கட்டுப்பாடு வேணும் இல்லையா, அதை உறுதிப்படுத்தணும். அதை விஜய் அவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதை தாண்டி விஜய் என்னெல்லாம் பேசியிருக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது சேலத்தில் முக்கியமான பிரச்சனைகள், கனிமவள கொள்ளை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதை விஜய் அவர்கள் வழக்கமான அந்த ஒரு டெம்ப்ளேட்டாக பேசுவார் இல்லையா, அதுக்குள்ளே கொண்டு வரல. இன்னொன்று சேலத்தோட அந்த முக்கியமான பிரச்சனைகளை பற்றி பேசலை. ஒருவேளை அது மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு பூஸ்டப் பண்ணுற மாதிரி பேசினா போதும்னு நினச்சிட்டாரான்னு தெரியல. அந்த விஷயங்களை விஜய் அவர்கள் பேசலை.
இதை தாண்டி வந்து பட்ஜெட் பற்றி விஜய் அவர்கள் பேசலைங்கிறதையும் திரும்ப வந்து அழுத்தி சொல்லுவாங்க. ஏன் அதை பற்றி விஜய் பேச மாட்டாரு அப்படின்னு ஒரே ஒரு இதை தான் பார்த்துட்டு டிஎம்கே மட்டும்தான் நமக்கு எதிரின்ற மாதிரியே வந்து விஜய் சொல்கிறாருன்றதையும் திரும்ப சொல்ல தான் செய்வாங்க. ஏன்னா வந்து மத்திய அரசு, அதாவது பாஜக விமர்சிக்காமல் இருக்கலாம், ஆனால் ஒரு திட்டம் வருது அப்படின்னா அது சரியா தவறாங்கிற இடத்துலையாவது ஒரு கட்சி விமர்சனம் செய்யணும். அதை வந்து விஜய் அவர்கள் இன்னும் செய்யலை அப்படிங்கிறது ஒரு வருத்தம் தான். இதெல்லாம் தாண்டி இந்த பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, ஒரு கூட்டம் கூடினாலே வந்துட்டு ஒரு இழப்பு நடக்குது அப்படிங்கிறத, இதை வந்து சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. அது விஜயா இருந்தாலும் சரி, அது திமுக இருந்தாலும் சரி, அதிமுக சரி, எந்த கட்சி கூட்டமாக இருந்தாலும் சரி, எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இறந்து போகிறங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ 41 பேர் இறந்து போனாங்கிறது இந்தியாவே உழுக்குச்சு அப்படின்னும் போது இந்த ஒரு உயிரும் ரொம்ப முக்கியமான விஷயம்தான். அந்த இடத்துல யார் தப்பு பண்ணாங்க, நீ பண்ணியா நான் பண்ணியாங்கிறத தாண்டி காவல்துறையும் சரியான ஒரு பாதுகாப்பாக கொடுக்கணும். இன்னொரு பக்கம் வந்து கட்சியாக போகிறீங்க, இப்போ டிவிகே கட்சிக்கே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு கூட்டத்துக்கு போகிறீங்கன்னா டிசிப்ளினாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக கற்றுக்கணும். ஒரு பாதுகாப்பாக அந்த இடத்துல நம்ம இருந்துட்டு வரணுங்கிறதையும் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். நமக்கு பிடிச்சவர் தான் நம்ம மறுபடியும் போகிறாரு, ஒரு பார்த்தோன்னா நமக்கு ஒரு உற்சாகம் வருது, போய் அவர் எப்படியாவது பார்த்துடலாம் அப்படிங்கிறக்காக ஓடுறோம், கூட்டத்தில் சிக்கிக்கிறோம், இந்த மாதிரி நடக்குது அப்படின்னும் போது நம்ம பாதுகாப்பு தான் ஃபஸ்ட்டு முக்கியம். அதுக்கப்புறம் வந்து விஜய் அவர்கள் இருக்க தான் போகிறார், அடுத்தடுத்து நம்ம கூட்டங்களை பார்க்க தான் போகிறோம், அவர் தொடர்ந்து நமக்காக நிற்க போகிறான்ற மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சு வச்சுக்கிட்டா ஓகே. அதை தாண்டி உடனே நான் பார்க்கணும், உடனே இப்படி பண்ணணும் அப்படின்னும் போது இஷ்டத்துக்கு எதையாவது ஏறுறது பண்ணுறதெல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடந்துச்சுன்னா அதை வந்து ஏற்றுக்கவே முடியாது, அது யாராக இருந்தாலும் ஏற்றுக்கவே முடியாது. ஸோ அது மட்டும்தான் ரொம்ப கவலையாக இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணி விஜய் அவர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து அடுத்தடுத்து பண்ண போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி தமிழக வெற்றி கழகம்.